Good morning. It's so glad to see you all again through this wonderful morning devotion video. I hope you all are doing good in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அதனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை மறுரூபத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த மாசத்துல ஸ்பெஷலா நம்ம ஒவ்வொரு பைபிள் விமன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்திரியை, ஒரு பெண்ணை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளும் கூட ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க லூக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. ஆங்கில வேதத்துல அழகாய் சொல்லி இருக்கிறது, மே யோர் வேர்ட் டு பி ஃபுல்ஃபில், உங்களுடைய வார்த்தை நிறைவேறட்டும். எப்பேற்பட்ட சூழல்ல மரியாள் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு தெரியுமா? மரியாளுக்கு அவள் சொல்றாங்க, நீ ஒரு குழந்தை பிறப்ப, உன் வயிற்றுல கண்ணின் வயிற்றாகிய உன் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்ன மரியாள் சொல்றாங்க, நான் தான் புருஷனை அறியேனே, எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வந்து நிழலாடுவார், அப்பொழுது இயேசு என்கிற ஒரு ரட்சகர் உன்னோட வயிற்றுல பிறப்பார்னு சொல்றாங்க. இந்த சூழல் பாருங்களேன், எவ்வளவு மோசமான காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன். நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா இது வரைக்கும் உலக சரித்திரத்துல ஒரு கணவனை அறியாத, செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் இல்லாத ஒரு பெண் குழந்தை பெற்றதா சரித்திரமே கிடையாது. இது வரைக்கும் வரலாற்றுல நடக்காத ஒரு நிகழ்வு. பரிசுத்த ஆவி உண்மையில வருவார், நிழலிடுவார், பிற்பாடு நீ ஒரு குழந்தையை பெறுவாய் அப்படின்னு சொல்லும் போது இது சென்ஸே இல்லாம இருக்குல்ல. இட் டசன்ட் மேக் சென்ஸ், அப்படித்தானே? So that is what the obedience is. மரியாள் இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கீழ்ப்படிதல். அவர் சொன்ன அழகான வார்த்தை பாருங்களேன், மே யுவர் வேர்ட் டு மீ பி ஃபுல்ஃபில், உங்களுடைய வார்த்தையே நிறைவேறட்டும்னு சொல்றாரு. என்ன வார்த்தையை தேவதூதன் சொன்னாரோ அதுவே நிறைவேற்றும். இந்த டிட்டர்மினேஷன், இந்த மனது, இந்த கீழ்ப்படிந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? Obedience is all about obeying when it does not make sense. அது நமக்கு சென்ஸே கொடுக்கல, அது புரியவே இல்லைன்னா கூட அதை கீழ்ப்படினோம் பாத்தீங்களா, அதான் ஒபீடியன்ஸ். புரிஞ்சுட்டு கேள்வி கேட்டு இது எப்படி ஆகும்னு தெளிவா கேட்டுட்டு ப்ளூ பிரிண்ட் ஆண்டுட்டு வாங்கிட்டு பாசிபிளா இருந்தா கீழ்ப்படியது இருக்கு, அதுக்கு பேர் கீழ்ப்படிதல் கிடையாது. ஒபீடியன்ஸ் இஸ் ஒபேயிங் when doesn't make sense. அது நமக்கு புரியவே இல்லைனாலும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படினோம் பாத்தீங்களா, அதுதாங்க ஒபீடியன்ஸ். அது இந்த மரியாள் இடத்துல இருந்தது. இது வரைக்கும் வரலாற்றுல நடக்காத ஒண்ணு உன் வாழ்க்கையில நடக்க போகும்னு சொன்னப்ப அதனால புரிந்து கொள்ள முடியலன்னா கூட அதுக்கு கீழ்ப்படிந்தால் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்திரீயா இன்னைக்கு வேதத்துல நாம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசுவை பெற்றெடுத்த தாயாக மாறிய மரியாளை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில தேவனுக்கு இப்படி கீழ்ப்படிய முடிகிறதா? சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில இடைபடுகிற காரியங்கள், நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், அது சில நேரங்கள்ல சென்ஸே இல்லாத மாதிரி தோணும், நமக்கு தோணும். இதுல என்ன, எப்படி இது நடக்கும், எப்படி இது முடியும், இது என்னமாய் முடியும், இது நடக்குமா, இதுல இது அர்த்தமே இல்லையா, ஒரு லாஜிக்கே இல்லையா, எப்படி இது நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பாருங்க, லாசரு மரித்த போடப்ப அப்படிதான் இருந்துச்சு. லாசரு மரித்த 4 நாள் ஆச்சு. இப்ப இயேசு வந்து எழுப்புவாருன்னா சுத்தி இருந்த எல்லாருக்கும் அது எப்படி இருக்குன்னா, அது எப்படி எழுப்புவார்? ஏன்னா அதுல என்ன இல்ல, ஒரு சென்ஸே இல்ல, ஒரு லாஜிக்கே இல்ல. 4 நாள் ஆயிடுச்சு, பாடியெல்லாம் அழுவிடும். சரி, மறிச்சு ஒரு 2 மணி நேரம் ஆனா கூட அவரை ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் புஷ் பண்ணி ஏதாவது பம்ப் பண்ணி அவர் உயிர் கொடுத்துருவார் இயேசு. 4 நாள் ஆயிடுச்சு, இப்ப ரொம்ப பாடியெல்லாம் அழுகி போயிருக்கும். இது அழுகி போன பாடிக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா இது அங்க இருக்க யாருக்கும் சென்ஸ் ஏற்படுத்தவே இல்லை. ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். If you obey the God's words, you will see the God's glory அப்படின்னு சொல்லிட்டு உயிர் கொடுத்தாருங்க. அங்க இருக்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். If you believe God's word. அது ஒருவேளை சென்ஸ் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அப்படி இருந்தாலும் இந்த மரியாளை போல நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை, மிகப்பெரிய அடையாளத்தை, அசாத்தியங்களை செய்ய தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இப்படி வேதத்துல பல பேருக்கு ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது, வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அவங்க அதுக்கு கீழ்ப்படியும் போது அது அவங்களுக்கு சென்ஸை ஏற்படுத்தவே இல்லை. அது ஒரு விதமான இதற்கு லாஜிக்காவே இல்லை. ஆனா அப்படி இல்லாத பொழுதும் தேவ மனிதர்கள் அது கீழ்ப்படிந்தார்கள். உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கண்டு கொண்டார்கள். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகள் சில வேளை உங்களுக்கு புரியாம இருந்தா கூட பரவாயில்ல, உங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, உங்களால அதை கிரகிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் அசாத்தியங்களையும் அற்புதங்களையும் உங்க வாழ்க்கையில காலை வேளையில ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். தேங்க்யூ. God bless you and have a great day.